மகாராஷ்டிர முதலமைச்சர் யார் என்பதை 3 கட்சிகளும் சேர்ந்து பேசி முடிவு செய்வோம் என பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ் விளக்கம். பீகாரில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 4 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் பாஜக கூட்டணி வெற்றி. கையில் இருந்த 3 தொகுதியை இழந்தது காங்கிரஸ். 3ஆம் பாலினத்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து கொள்கை முடிவெடுக்க தமிழக அரசுக்கு 6 வார காலக்கெடு வழங்கியது உயர்நீதிமன்றம். சேலம் மாவட்டம் கிழக்கு ராஜாபாளையத்தில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியருக்கு மீண்டும் பணி வழங்கக் கோரி பள்ளி மாணவர்கள் போராட்டம். திருவள்ளூர் மாவட்டம் அரண்வாயில் பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர ஊர்தி திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. அரியலூர் மாவட்டம் நமங்குணத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டு. இணைய வழியில் தண்டம் விதிக்கும் முறையில் மாற்றம் கொண்டு வர வேண்டுமென சரக்குந்து உரிமையாளர் சங்கத்தினர் வலியுறுத்தல். கும்மிடிப்பூண்டியில் சரக்குந்தில் எடுத்து வரப்பட்ட CNG எரிவாயு உருளையில் கசிவு உடனே சரி செய்யப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. சாலை விபத்தில் மூளைச்சாவடைந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் தும்பை பகுதியைச் சேர்ந்த சம்பத்குமார் என்பவரின் உடல் உறுப்புகள் தானம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் 5 நாள் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்ட முடிவில் இந்திய அணி 218 ஓட்டங்கள் முன்னிலை.